அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஆகம முடிமேல் அருளொளி விளங்கிட, வேகமது அறவே விளங்கு ஒளி விளக்கே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஆகமங்கள் கூறுகின்ற முடிவு எதுவோ அதன் மேல் அருள் ஒளி விளங்கிட, வேகம் கெடுத்து அந்த சாந்தமற்ற தன்மை, வேகம் என்பது அதாவது சாந்த தன்மை கொடுத்து சாதுவாக்கி விளங்குகின்ற அருள் ஒளி விளக்கே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். ஆகம முடிமேல் அருள் ஒளி விளங்கிட, வேகமது அறவே விளங்கு ஒளி விளக்கே என்ற அகவல் வரி 1507 1508 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம். வேத விழிப்பொருளே மேவதற்கு உரையாக சோமபானம் படிகள் உடைய நூலாக வெளியிடப்பட்டது ஆகமம். ஆனால் ஆகமத்து அருட்பெரும் பதியின் உண்மை வெளியாகவில்லை, அருளின்றி வெளியாகுமாறும் இல்லை. ஆதலின் பிறவி சூழலில் வேகம் கொண்டு சுழலும் ஆன்மாவுகளுக்கு இரவா பேரின்ப வாழ்வு கிடைக்கவில்லை. ஆகையால் அவ்வேகங்களை கெடுத்து தடுத்தாட்கொள்ளவே நம் பதி அருள் ஒளி விளக்கை அவ்வாகம முடிமேலே நன்கு ஒளி வீசி விளங்க வைத்துள்ளார். அருள் ஒளி பெறாத மருள் மனத்தாருக்கும் ஆகமம் எவ்வளவு உதவினாலும் புற உலக வாழ்வில் உழலுவதை விட்டு மேற்செல்ல முடிகின்றது இல்லை. அப்படியே உலகை விட்டு சென்று பதத்தில் ஐயப்பட்டு மறைந்தாலும் வாழ்வு நிலைவாது சூன்யமுற்றுதான் நேருகின்றதாம். ஆகமத்தின் முடிவு இதுவே. இதற்கு மேல் திருவருள்தான் அகம் வளர் அருட்பெரும் ஜோதி மயமாகி அநேக நிறைவு இன்ப வாழ்வு பெற முடிகின்றதாம். இந்த அருள் விளக்கு வெளிப்பட்டு பிறவி வேகத்தை தடை செய்து மேல்நிலைக்கே ஏற்றாமல் ஏற்றி வைத்து விடுகின்றதா. அந்த மேல்நிலையிலிருந்து வாழ்வோர் எதனாலும் தாக்கப்பட மாட்டாது. இறைப்பை நீக்கி இந்த உடலை சுத்த உடம்பாக ஆக்கி கொண்டு வாழ்வார்கள். இதனால் மேற்கொண்டு பிறப்பு ஏற்படுவதில்லை. பிறப்பு இறப்பின் வேகம் முற்றும் ஒழிக்கப்பட்டதாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான உரை விளக்கம். ஆகம முடிமேல் அருள் ஒளி விளங்கிட, வேகமது அறவே விளங்கு ஒளி விளக்கே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். இந்த வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மூச்சை கவனி பேச்சை கூரை. இந்த யோகத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயாவை சொல்கிறாங்க. ஆகமங்கள் கூறுகின்ற முடிவு எதுவோ அதன் மேல் அருள் ஒழுங்கிட வேகம் கெடுத்து.
இந்த சாந்தமற்ற தன்மையை வேகம் என்பது, அதாவது சாந்த தன்மையை கெடுத்து சாதுவாக்கி விளங்குகின்ற அருள் ஒளி விளக்குன்னு ஒரு செய்தியை நமக்கு இந்த அகவல் வரி சொல்லுது. ஆகவே இந்த உண்மையான அந்த உணர்வு நிலையை கடந்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவதே இந்த மனித பிறவினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அதைத்தான் நம்ம சாமி சரவணானந்தாவும் சொல்கிறார். பிறப்பு இறப்பை மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டும் மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டும் இல்லாமல் ஒளி தேகத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற செய்தியைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த அகவல் வரியின் மூலமாக உணர்த்துகிறார் என்பது உண்மை. எனவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் எனது என் ஆணை அம்பலத்து, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி கோலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவ முக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் மனதை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.